பேரவைத் தலைவர் அவர்களே, இறுக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1967 இந்த அவை எப்படிப்பட்ட ஒரு இன மொழி உணர்வோடு நிரம்பி காட்சியளித்ததோ அந்த எண்ணத்தில் இன்னும் பல ஆண்டுகள் இந்த உணர்வோடு திகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு முத்தமிழறிஞரின் தமிழுக்காக, நாம் உயிராய் மதிக்கின்ற தமிழுக்காக மணி அடிக்காத ஒரு 3 மணித்துளிகள் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை என்று சொல்வது அடிக்கலையா? 3 நிமிஷம் பேசினாதான் உங்க டைம் முடியுது. 10 நிமிஷம் அது எக்ஸ்ட்ரா கேட்கிறேன், கூடுதலாக கேட்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை என்று சொல்வதை விட தமிழ் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புத்துறை என்றுதான் இனி நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வளர்ச்சி என்பது ஆட்சி அதிகாரத்தின் மூலம் மட்டும்தான் செய்ய முடியும். பாதுகாப்பு என்பது யார் ஆட்சி செய்தாலும் சமூகம் ஒன்று கூடி கட்சி பாகுபாடு இல்லாமல் காக்க வேண்டியது. ஒன்றை மட்டும் இங்கே ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் தமிழும், தமிழ் இனமும், தமிழ் உணர்வாளர்களும், தமிழ் அறிஞர்களும் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியின் அகழ்வாராய்ச்சிகள், விருதுகள், உதவிகள், மாணவர்கள் பயிலும் தமிழுக்கு தனி கவனம், இவையெல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து காப்பாற்றக்கூடிய நிலையில் இன்று தமிழ் இருக்கிறது. காரணம், மக்கள் மனதிலே தமிழ் என்பது நமது மொழிதான், அதன் அருமை பெருமை எல்லாம் சரிதான். ஆனால் அது இன்றைய நமது வாழ்வியலுக்கு பயன்படாது என்பன போன்ற கருத்துக்கள் மக்கள் மனதிலே தொடர்ந்து விதைக்கப்பட்டு அவை இன்றைக்கு பெரும்பாலானோரின் மனங்களில் ஆழமாக வேரூன்றி அகல கிளை விரித்து பரவி இருக்கிறது. மொழியை பயன்படுத்தாத நிலை, வேக வேகமாக வேற்றுமொழி சொற்கள் கலப்பட நிலை போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் அடுத்த 100 ஆண்டுகளில் அழிந்துவிடும் 25 மொழிகளில் தமிழ் 8வது இடத்தில் உள்ளது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது என்றால், தமிழ் நெஞ்சங்களே, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை உணராமல் விட்டுவிட்டால் தமிழ் சமுதாயம் உயிரற்ற உடலாய் மட்டும் இந்த நாட்டிலே உலாவரும். வரலாறு மறைக்கப்படும், மறக்கடிக்கப்படும். பல 100 ஆண்டுகளாக அடிமைக்கட்டு கிடந்த இனத்தை நீ ஆண்ட இனம் என்று தமிழ் வரலாற்றை நமக்கெல்லாம் தனி தமிழ் எழுத்தால், பேச்சால் நம்முள் இருக்கும் உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த அவையிலே 1967 அதிகாரத்துடன் அமர வைத்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தமிழனுக்கென்று ஒரு தனித்தன்மையை இந்த இந்தியாவிலே உருவாக்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து ஒரு மொழி உயர்ந்தால் அந்த சமுதாய முறை உயரும் என்ற உணர்வோடு தமிழுக்காக, தமிழின் வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் வரை உழைத்திட்டவர் செம்மொழி நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்று இனத்தையும் மொழியையும் மேலும் பலப்படுத்த அகழ்வாராய்ச்சிகளையும், மொழி அறிஞர்களையும், தமிழுக்கான வளர்ச்சி பணிகளையும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு உயர்த்தி கொண்டிருப்பவர் நம் முதல்வர் என்று நம்முடைய மாண்புமிகு துறை அமைச்சரின் கொள்கை விளக்க குறிப்புகள் எடுத்து காட்டுகிறது. சற்று எண்ணி பாருங்கள். ஒரு நாட்டின் இனத்தை, வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை அழித்தால் போதும் என்ற காலகட்டம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு கூட தடங்கள் வரும் சூழ்நிலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், மொழி உணர்வு இருக்கும் வரைதான் நம்மொழி ஆளும். இல்லை என்றால் வேறு மொழி சொல்வதை கேட்டு நம்மொழி ஆளும். இந்த நிலை வரவே கூடாது. சிந்திப்போம். கொள்கைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் மொழி உணர்வு ஒன்றாக இருக்க வேண்டும். மராட்டியம், கர்நாடகம், ஆந்திரா போன்ற தென் மாநிலங்களிலெல்லாம் மொழி உணர்வு தேய்ந்தது. அதனால் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆட்சி இருக்கும், ஆனால் அதிகாரம் எங்கேயோ இருக்கும். ஆட்சியும் அதிகாரமும் நம் மக்களுக்காக, அவர்களின் உயர்வுக்காக நமக்கு நாமே சிந்தித்து செயல்படுத்த வேண்டுமென்றால் நாம் நம் மொழியை பாதுகாத்திட வேண்டும். தமிழ் மொழி என்பது சமூகத்தின் ஒரு அங்கம். மொழி இல்லாமல் சமூகம் இல்லை. சமூகம் இயங்க, கட்டமைக்க மொழி வேண்டும். ஆகவே இரவல் வாங்காத இலக்கணமாய் திகழ்கின்ற தமிழ் மொழியை அழிந்து போகாமல் காப்பது நம் கடமை. தமிழை பொறுத்தவரை நாம் ஒத்த கருத்துடையவர்களாக இருப்போம். இந்த அவையிலே ஆன்மீக வளர்ச்சிக்கு 1000 கேள்விகள் கேட்கும் நாம் தமிழ் வளர்ச்சிக்கு கேட்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். இங்கு கடைகோடி கிராமத்திலிருந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் நகரமயமாகிய ஊர்கள் வரையில் இருந்து மக்கள் பிரதிநிதிகளாக வந்திருக்கிறோம். இந்த 5 வருடத்தில் தமிழுக்காக ஏதாவது ஒரு வகையில் ஒரு செயலை செய்வோம் என்ற உணர்வுடன் செயல்படுவோம்.
என்று சொன்னால் நான் இங்கே வந்து கன்னி பேச்சிலே தமிழ்த்தாய் வாழ்த்து அனைத்து பள்ளிகளிலும் பாட வேண்டும் என்று கேட்டேன், நடந்தது. அதே போல திருவள்ளுவர் தமிழினத்தின் அடையாளமாக திகழ்கின்ற அந்த வள்ளுவர் மகான் பிறந்த ஊர் என்று நம்பப்படுகின்ற மயிலாப்பூர் பகுதியில் அவருடைய திருக்கோயில் திருப்பணி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கும் இன்றைக்கு ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டது. அதே போல +2 மாணவர்கள் தமிழிலே 100க்கு 100 எடுத்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தால் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு அதுவும் நடந்தது. ஆகவே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழை பற்றி வளர்ச்சிக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு, தமிழின் பெருமைகளை பேச, தமிழின் வரலாற்றை பேச, தமிழினத்தின் வீரத்தை பேச ஒரு நாள் போதாது. இருந்தாலும் உங்கள் மொழி உணர்வில் ஏதோ ஒரு வகையில் சிந்திக்க இந்த சிறிய நேரத்தில் சிறிய இடத்தை பிடித்திருந்தால் அதுவே நான் தமிழுக்கு செய்த சிறிய தொண்டு என்று எண்ணி பெருமை அடைவேன் என்று சொல்லி, இறுதியாக 1938 ஆண்டில் இந்தி எதிர்ப்பு போரில் வில், கயல், புலி என்ற 3ஐயும் தாங்கிய தமிழ் கொடி ஏந்திய அதே கலைஞர்தான் கடகத்தின் சார்பில் அண்ணா தந்த கொடியையும் தாங்கி நடைபோடுகிற காலத்தில் தன்னுடைய பேச்சால், மூச்சால், எழுத்தால், செயலால், நிர்வாகத்திறனால் எத்துறையில் புகுந்தாலும் அத்தனையிலும் தன் முத்திரையை பதித்தின்ற கலைஞராக விளங்கிய முத்தமிழ் கலைஞர் அவர்களின் தூக்குமேடை நாடகத்தில் ஒரு வசனத்தை இங்கே நான் நினைவூட்டி முடிக்கிறேன். இது கீழே போடுகிற கொடி அல்ல, சாதி வேருக்கு சமாதி கட்டி அதன் பக்கத்திலே எழுப்பப்படும் சுயமரியாதை மாளிகையின் உச்சியிலே பறக்க விடுகிற கொடி. தமிழ் மொழியை காப்பதற்கு 8 பேரும், தமிழினம் காப்பதற்கு 7 பேரும் தங்கள் தேக்குமர தேகங்களை தீயின் நாக்குகளுக்கு அர்ப்பணித்தார்களே, அவர்களின் கைகளில் ஏந்திய கொடியடா இது. ஏமாற்றப்பட்டவர்களாக, எலும்பு கூடுகளாக, நாயினும் கேவலமாக, சாக்கடையிலே நெளியும் புழுக்களிலும் கேவலமாக, சாத்திர குப்பை மேடுகளிலே தூசி தும்புகளாய் தூக்கி எறியப்பட்ட மக்களை மார்பினை உயர்த்தி பீடு நடை போட செய்ய ஏடுகொள்ளா புகழ் படைத்த எங்கள் அண்ணன் வழங்கிய கொடியடா என்று மிடுக்கோடு கூறிய கலைஞர் அவருடைய வரிகளோடு முடித்து, இன்னும் சொல்லலாம் விரிவாக, இருந்தாலும் முடித்தேன் நிறைவாக என்று கூறி என்னுடைய சூளுரையோடு இதனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.